ஹலோ நான் பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன காரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸா தான். ஸோ டொயோட்டா சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்லலாம் இந்த கிளான்ஸாவை. ஸோ மாருதி சைடில் பார்க்கும்போது மாருதி பலினோ, நெக்ஸ்ட் பலினோ பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் வைஸ் நமக்கு வந்து நிறைய கொடுக்குற வெஹிக்கிள் அண்ட் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் i20 போலோ இதெல்லாம் காம்பீட் பண்ணி அந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ டொயோட்டா சைடில் ரீபேஜ் ஆகி வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த கிளான்ஸா தான். ஸோ கிளான்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ டொயோட்டா சைட்லேருந்து வரும்போது அதோட வாரண்டி அண்ட் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இங்கே எபிக் டொயோட்டா இங்கே வியாசர்பாடியில் இருக்கு இந்த ஷோரூம். இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டொயோட்டா கிளான்ஸா ஜி ட்ரிமோட வாக்கரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டொயோட்டா கிளான்ஸாவோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்க முடியும். கொஞ்சம் ட்ரிம்ஸ் பற்றி பார்த்துலாம். ஸோ ட்ரிம்ஸ் பார்க்கும்போது ESGV அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பான 4 ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன ட்ரிம்ஸில் எஸ் அண்ட் ஜின்னு சொல்லிட்டு மிட் ட்ரிம்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரிம்ஸ்லாம் நமக்கு வந்து சிஎன்ஜிக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜின்னு ஒன்றும் இல்லை, பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி பைஃபியூலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட உள்ள ட்ரிம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்கான ட்ரிம் இது ஒரு பீச் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய க்ரோம் பார் வருது. அது வந்து 2 லேம்புமே கனெக்ட் பண்ணுது நமக்கு. இந்த க்ரோம் பார் நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து டொயோட்டாக்கான லோகோ வருது. அப்படியே இப்போ லேம்பில் பார்க்கும்போது ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டர்ன் சிக்னல் பார்க்கும்போது ஹாலஜனில் வருது. அண்ட் DRL பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் பேக் சைடில் ஒரு க்ரோம் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பலி நம்பர் தான் தெரியும். இது மோஸ்ட்லி பேட்சிங் தான் மாற்றிருக்காங்க. ஸோ ரீபேட்ச்டு வெர்ஷன் ஆஃப் பலினோ தான். அப்படியே கீழே பார்க்கும்போது குரோம் கார்னிஷ்ல ஒரு C ஷேப் வருது. அண்ட் இங்கே பார்க்கும்போது நமக்கு ஸ்கிட்ஸ் கிட்ட ஒரு பிளாக் டவுனில் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ போனட் பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் அப்படிங்கிறதால நமக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளூயிடிக் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது எனக்கு பெருசாக வியூ தெரியாது, கொஞ்சம் ஜட்மெண்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃப்ளூயிடிக் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2 கட் பீசஸ் வருது. அப்படியே பே பார்த்துடலாம். ஸோ பே பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.2 லிட்டருக்கான K சீரிஸ்க்கான டூவல் ஜெட் VVT இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 88 bhp அண்ட் ஒரு 113 Nm டார்க். ஸோ நார்மலாக நம்ம ஒரு 1.2 லிட்டரில் பார்க்குற நம்பர்ஸ் தான் கிடைக்குது. இங்கே வந்து ஸ்பேசிங் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது சிஎன்ஜிக்கான ஆப்ஷன், ஸோ S and G இந்த 2 ட்ரிம்ஸில் சிஎன்ஜிக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த வெஹிக்கிள் சிஎன்ஜி மூலமாக செயல்பட்டுச்சுன்னா ஸோ அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 76 bhp அண்ட் ஒரு 98 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஃப்ரண்ட் டீட்டெயில் பார்த்துருப்போம். அப்படியே இப்போ சைட் பார்த்துலாம். நம்ம இப்போ சைட் ப்ரொஃபைல் ஆஃப் டொயோட்டா கிளான்ஸா பார்த்துலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் டைமென்ஷன் வைஸ் பார்க்கும்போது லென்த் பார்த்தீங்கன்னா 3.9 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் பார்த்தீங்கன்னா 1.7 மீட்டர்ஸ், ஹைட் பார்க்கும்போது 1.5 மீட்டர்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 170 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர் டைசர்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃபேக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 170 mm. இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டலி ஹேட்ச். அண்ட் அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல்டில் வரும். ஸோ எல்லாரோட ப்ரைஸிங்குமே கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. ஸோ அப்படி இப்போ சைடில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு நார்மல் பிளெயின் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபோல்டிங் ஓவர்வேம் இது. அப்படி இப்போ A பில்லர் பார்க்கும்போது ஒரு பிளாக் டேப் ஃபினிஷ் இருக்குது. B பில்லர் டேப் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் C பில்லரில் பார்க்கும்போது ஒரு குவார்டர் கிளாஸ் வருது, குட்டி குவார்டர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைடில் நமக்கு வந்து ரெக்வஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் கீ இருந்தால் போதும் டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ மேலே பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒயர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1 below trim அப்படிங்கிறதால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் நமக்கு அலாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்லீக் அலாய்ஸ்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு இந்த அலாய் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் அண்ட் பேக்கில் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் செக்ஷன் பார்க்கும்போது 195/55 R16க்கான ஸ்லீக் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா டொயோட்டாக்கான லோகோ வருது. ஸோ வெஹிக்கிள் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பலினோ போகிற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் இந்த டொயோட்டா பேட்ஜிங் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கிளான்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். இது பெட்ரோல் கேப் பார்த்தீங்கன்னா வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது. 37 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கிளைம் பண்ணுறது 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் ஒரு 21.4 கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் AMTயில் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20.5 kmpl கிட்ட கோட் பண்ணுறாங்க. ஸோ 20 and 21 இந்த நம்பர்ஸ் கிட்ட வந்து அப்ராக்சிமேட்லி கோட் பண்ணுறாங்க. அண்ட் இது இல்லாமல் நமக்கு வந்து சிஎன்ஜிக்கான ஃபிட் இருக்குது. ஸோ சிஎன்ஜின்னு பார்க்கும்போது இந்த மிட் டூ ட்ரிம்ஸில் நமக்கு கிடைக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 km/kg அந்த ரேஞ்சில் வந்து கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஃபிகர்ஸ் இப்படி வைடாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வைப்போம் ரியர் பார்த்துடலாம். இப்போ ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் டொயோட்டா கிளான்ஸா பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்க்கும்போது டொயோட்டாக்கான லோகோ வருது அண்ட் கிளான்ஸாக்கான பேட்ஜிங். அண்ட் இந்த சைடில் பார்க்கும்போது Gக்கான பேட்ஜிங், ட்ரிம்க்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் அண்ட் மூவிங் பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மலாக நம்ம பலூனில் பார்த்த லேம்ப் தான். ஸோ இங்கே இந்த 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த LED பீஸ் வருது. ஸோ இது ஃபுல்லாகவே LED நமக்கு. அண்ட் இங்கே வந்து நமக்கு இந்த ரிவர்ஸ் லேம்ப் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரியர் சென்சார் வருது, ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமராக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரோம் பார் வருது. அப்படி இப்போ ரியர் விண்டோவில் பார்க்கும்போது டிஃபாகரிங் கொடுத்துருக்காங்க, வைப்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் வருது. அண்ட் இங்கே உள்ள வாஷருமே கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்பாய்லர் பார்க்கும்போது ரூஃபோட இன்டெகிரேட் ஆகி நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வருது. அண்ட் மேலே வந்து இந்த ஹம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது டிசைன் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்க்கும்போது ரிஃப்ளெக்டர் பீஸ் வருது. கீழே பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பூட் பார்த்தலாம். ஸோ பூட் பார்க்கும்போது ஒரு நியூமேட்டிக் டச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து ஒரு 318 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒயிட் பூட் மாதிரி தெரியுது, எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பூட் லிட் பாருங்களேன் சரியான ஹைட்டில் இருக்குது. லக்கேஜ் வந்து தூக்கி மேலே வச்சு உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கலாம். பட் வந்து லிஃப்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ரபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, அது ஹூக் வருது, தேவையில்லைனா கழட்டி வச்சுக்கலாம். பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட்டோட வருது. டயர் பார்க்கும்போது R15 கொடுத்துருக்காங்க. அண்ட் 185/65 R15 இந்த செக்ஷனில் வந்து ஒரு ஸ்டீல் வீல் இது. ஸோ பூட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹேண்டில் இருக்குது, இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ரியர் ப்ரொஃபைல் டீட்டெயில் பார்த்துட்டு பார்ப்போம். அப்படியே போய்ப்போம் இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போ டொயோட்டா கிளான்ஸோட ஃப்ரண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இங்கேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஒரு ஹேட்ஸ்ல ஏற மாதிரி கொஞ்சம் ஹெட்மைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கீ கட்டுற உங்களுக்கு கீ பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ ஸ்டீரிங் பார்க்கும்போது ஸோ நார்மலாக நம்ம பலூனில் பார்த்த ஸ்டீரிங் மாதிரி தான். இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் இங்கே வந்து மீடியா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த கால் பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் வருது. டொயோட்டாக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டாப் ட்ரிம் போறீங்கன்னா அதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரும், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வரும் அண்ட் சரௌண்ட் கேமரா சிஸ்டம் வரும். ஸோ இது வந்து ஒரு 1 பிலோ ட்ரிம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லெஃப்ட்ல வந்து டாக்கா கொடுத்துருக்காங்க, ரைட்ல வந்து ஸ்பீடோ வருது. லெஃப்ட்லேயே நமக்கு டெம்பரேச்சர் கேஜ் வருது, ரைட்ல பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஒரு MID டிஸ்பிளே வருது. அதுல வந்து இந்த ஓடோ ட்ரிப் அலர்ட்ஸ், அந்த சீட் பெல்ட் வார்னிங், அந்த டோர் க்ளோசிங் அலர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுத்தி ஒரு நார்மல் டினோஷன் மாதிரி இருக்குது. ஒரு ஒயிட் அவுட்டிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்க்க நீட்டா இருக்கு. இப்போ நார்மலா நம்ம நெக்ஸா காஸ்ல பார்த்த இது மாதிரி தான் இருக்கும். டோட்டலி இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி சேமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே வரும்போது 7 இன்ச்க்கான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சைடில் வந்து பட்டன்ஸ் இருக்கு. இந்த வால்யூம் அப், டவுன், மியூட், வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. இதில் வந்து கைட்லைன்ஸ் இருக்கு, பட் அடாப்டிவ் இல்லை. இதோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இது நார்மல் ஒரு ரியர் கேமரா சப்போர்ட்டோட வருது அண்ட் ரியர் சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பார்க்கும்போது பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலராக கொடுத்துருக்காங்க வித் அந்த பிரஸ்டலின் மவுட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சாஃப்ட் டச் வருது, மேலே ஒரு ஹாட் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஷ் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் டச் தான் வருது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது. இந்த டச் நாப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. கீழே வரும்போது 12 வோல்ட் சாக்கெட் USB-க்கான போட்டிருக்கு அண்ட் இங்கே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பின் கப் ஹோல்டர்ஸ் வருது. ஸோ நமக்கு கிடைக்கிற கியர் லீவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு AMT-க்கான கியர் லீவர். 1.2 லிட்டர் இன்ஜின் மேட் டு 5 AMT இது. ஸோ அதனால நமக்கு வந்து ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ ரிவர்ஸ் வந்து ஸ்லைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கு, அதே போல மேனுவலுமே ஸ்லைட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சிஎன்ஜின்னு போகும்போது சிஎன்ஜிலேருந்து உங்களுக்கு வந்து 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்க்கிங் பிரேக் வித் குரோம் டெப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வருது. இப்போ சீட் பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு ஹக் பண்ணி சைட்லலாம் போல்ட்ஸ் ஃபிட்டிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு, உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே க்ளோ பாக்ஸில் பார்க்கும்போது டீசன்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் எலிமெண்ட்ஸோட மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு மேனுவலி டிம்மிங் ஐஆர்எம் கொடுத்துருக்காங்க. எல்லோ லைட் வருது. வைசர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல மட்டும் நமக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆஃப் பண்ண பட்டன், ட்ராக்ஷன் ஆஃப் பட்டன், ஐடல் ஸ்டார்ட் ஆஃப் பண்ண பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரீச் வந்து நம்ம லீவர் வச்சு பண்ணலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் லீவர் தனியாக கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே டோர் பேட்ல பார்க்கும்போது குரோம் டோர் ஹேண்டில், பவர் அண்ட் கண்ட்ரோல், ஸோ எலக்ட்ரிக் ஃபோல்டபிள் ஓஆர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து இங்க இந்த லீவர் வச்சு பண்ணிக்கலாம். பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன்ல இருக்கு. வித் ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டச் பண்ணோன்னே அப்படியே கீழே போயிடுச்சு. ஸோ ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இப்படி லெஃப்ட்ல பார்க்கும்போது வந்து வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல், ரைட்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோ யூட்டிலிட்டி வேஸ் கரெக்டாக இருக்கு. மோரோவர் ஒரு நெக்ஸா கார்ல உட்கார ஃபீல் மாதிரி தான் இருக்குது. அப்படியே போய் இப்போ ரியர் சீட்டிங் பார்த்துடலாம். இப்போ செகண்ட் ரோ கிளான்ஸ் கிட்ட வந்துட்டேன். இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், அதே மாதிரி ஹெட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கு. செகண்ட் ரோ பேசிக்ஸ், லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. சீட் வந்து ஒரு நார்மல் பொசிஷன்ல இருக்கு. லெக் ரூம் எனக்கு கரெக்டாக இருக்கு. இதில் ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஃபேக்டரில் இருக்கு. லெக் வந்து டக்கின் பண்ணி உட்காந்து லாங் போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ப்ராப்பராக ஒரு அடல்ட் உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான சீட் தான் இது. சென்டரில் பார்க்கும்போது டனல் வந்து பெருசாகவே இருக்குது. நம்ம ரெஃபரன்ஸ்க்கு சென்டரில் உட்காருவோம். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா
ஓகே தான். கம்ஃபர்ட் வந்து இந்த சைடில் உட்காந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ராப்பராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அடல்ட் உட்காந்து போகிற அளவுக்கு கம்ஃபர்ட் தான் இருக்குது இதில். பட் வந்து இந்த ரோ சூட்டபிள் ஃபார் 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டுன்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு சொல்கிறேன். பட் வந்து 3 அடல்ட் வந்து கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் இந்த கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. 1.7 மீட்டர்ஸ் ஆஃப் வித் இருக்கு. ஸோ 3 அடல்ட் வந்து உட்காந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்ட் கொடுத்துருக்காங்க, 2 லைட்டிங் அண்ட் ஒரு ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டில் நமக்கு 60-40 ஸ்பிளிட் வருது. இந்த 40 ஸ்பிளிட்ல தான் நான் உட்காந்துருக்கேன். அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் வருது வித் ஐசோபிக் ஸ்டைல் சீட் கொடுத்துருக்காங்க. இங்கே கிராப் ரேல் கொடுத்துருக்காங்க, இது கோட் வருது. அண்ட் இங்கே வந்து ரீடிங் லைட் சென்டரில் வருது. அப்படியே டோர் பேட்ல பார்க்கும்போது குரோம் டோர் ஹேண்டில், பவர் விண்டோ கண்ட்ரோல், கிளாஸ் பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட், காயின் ஹோல்டர், லெதரி டச், ஒயிட் அண்ட் பிளாக் எலிமெண்ட்ஸ், 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீக்கருக்கான போர்ஷன் வருது. 1 பிலோ ட்ரிம் இது. இருந்தாலும் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வெஹிக்கிளோட சேஃப்டி பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ், ABS, DBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹிலோர் கண்ட்ரோல், ESP எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டா. இப்போ டாப் ட்ரிம்னு வரும்போது வீட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரிம். ஸோ அதில் போகும்போது நமக்கு வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வரப்போகுது, சரௌண்ட் வியூ கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாமே டோட்டலி வரப்போகுது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மாறுது. பட் வந்து இந்த ட்ரிம்மே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்கா தெரியுது. ஸோ இந்த ட்ரிம்ல பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா, ரியர் சென்சார்ஸ் அண்ட் இந்த பேசிக் சேஃப்டி எல்லாமே மீட்டர் மாதிரி இருக்கு. இந்த ப்ரீமியம் ஹேட்ச்னு எடுக்கும்போது இப்போ லிமிட்டடாக பிளேஸ் இருக்காங்க. நீங்க வந்து மீட் ஆச்சுன்னா நீங்க டிரைவ் பண்ணி உங்களுக்கு டிரைவபிலிட்டி மீட் ஆச்சுன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க இப்போ டொயோட்டா சைட்ல இருந்து வரும்போது அதோட வாரண்டி அண்ட் ரோட் சைட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டோட்டலி மாறும் நெக்ஸ்டா கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பாருங்க. நீங்க டொயோட்டா கிளான்ஸோட பிரைஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் 6.9 lakhs இருந்து ஆரம்பிச்சு 10 lakhs வரைக்கும் போகுது. டோட்டல் எக்ஸ்ஷோரூம் நான் சொல்றது. ஸோ ஆன் ரோட் பிரைஸ் ரீஜன் வைஸ் கண்டிப்பா மாறும். அதோட அக்சசரி பேக், அந்த குரோம் கார்னிஷ் பேக்லாம் இருக்கு. எல்லாமே டோட்டல் நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவரை டொயோட்டா கிளான்ஸா நல்ல ப்ராடக்டா தெரியுது. பிரீமியம் ஹேட்ச்னு வரும்போது இதோட டிரைவபிலிட்டி உங்களுக்கு மீட் ஆச்சுன்னா அண்ட் ஃபீச்சர்ஸ் மீட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா நீங்க இந்த கிளான்ஸா ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம்.